தீயதோரோசை கெடு செயல் தானோ எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தது. நிச்சயம் அவர் ஆபத்தில் உள்ளார். அதை மட்டும் என்னால் உணர முடிகிறது. நான் அவரிடம் சென்றே ஆக வேண்டும். அம்மா, நாங்களும் உங்களோடு வருகிறோம். பிரபு, பிரபு, உண்மையான 1000 முக ராவணனை கொன்ற மற்ற உருவங்கள் எல்லாம் அதுவாகவே மறைந்துவிடும். எதிர்கொள் 1000 முக ராவணா. விபிடனரே, 1000 முக ராவணா. நீங்கள் இருவரும் வரக்கூடாது. வாழ்வில் எத்தனையோ போராட்டம் நிகழும். அதில் தகுதியானவர் யார் என்பதை விதியே தேர்ந்தெடுத்து நீங்கள் முடிந்தவரை உங்கள் கடமையை செய்தீர்கள். ஆனால் இப்பொழுது ஆணவம் நிறைந்த இந்த கர்ஜனைக்கு தீர்வு வேண்டும் என்றால் அது உங்களிடம் இல்லை. உங்களுக்கு இந்த மகனின் மீது நம்பிக்கை இருக்கிறதா? அப்படி என்றால் எனக்கு அனுமதி தாருங்கள். உங்கள் ஆசையால் நிச்சயமாக இந்த இன்னலை நான் போக்கி விடுவேன். ஆம் சீதா. ஆமண்ணே, எங்களுக்கு உத்தரவு தாருங்கள். பிரபு, எந்த பெண்ணால் இவனுக்கு அழிவென்று எழுந்திருக்கிறதோ அப்பெண்ணால் தான் நம்மை காப்பாற்ற முடியும். நம்மால் இவனை எவ்வளவு நேரம் தடுக்க முடியும்? என் உடலில் உயிர் உள்ளவரை உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், என்னை செல்ல விடுங்கள். அனுமான், இது என் வேண்டுகோள் அல்ல, என் கட்டளை. இந்த நொடியே என்னை அந்த இடத்திற்கு அழைத்துச் நான் அங்கு சென்றே ஆக வேண்டும். அப்படியே ஆகட்டும் தாயே. லட்சுமணா, என் வழியில் இருந்து விலகி. இது உன்னுடைய அண்ணியின் கட்டளை. அன்பின் சுடரே நற்குணநாயக அன்னை சீதையின் அன்பு மகனே, உன் மனக்கூட்டின் குடிலில் தானே ராமன் சீதைக்கு ஆலயம் அமைத்தாய். உள்பட்டு நிற்கும் ராமநாமம் கால்பட்டு நிற்கும் தரையண்ணா, அன்பில் துருவும் பேருள்ளம் அன்னை சீதை அன்பு மகன். நம்மளவர்களே, அற்புதம் அண்ணா, அற்புதம். இன்று இந்த ராமனின் அழிவு என்னவாயிற்று? ஏன் இந்த எச்சரிக்கை ஒளி? அந்த வானரன் அனுமான் சீதை குடிலில் இருந்து கிளம்பி விட்டார். உங்களின் கட்டளையின்படி என்னுடைய சேனை தயார். தாக்குதலுக்கான இடுங்கள். நான் அறிவேன், இவ்வாறு அவசியம் நடக்கும் என்று தெரியும். குடிலுக்கு வெளியில் செய்திருக்கும் ஏற்பாடுகள் தயாரா என்று விதி என்ன வழியை தேர்ந்தெடுத்தாலும் என்ன விளையாடினாலும் சரி, நான் அந்த சீதையை பூமிக்கு சென்றடைய விட மாட்டேன். இன்று அந்த நீதியை அழியோடு அழிக்க, நியாயத்தை தோற்கடித்து அநியாயத்தை தலை தூக்க வைக்கிறேன் என்று அந்த ராமனுடைய வாழ்க்கை முடிவடைய போகிறது. 1000 முக ராமன் அண்ணனின் புகழ் இந்த உலகில் அல்ல, அனைத்து உலகிலும் பரவும். அனைவரும் இப்பொழுதே செல்லுங்கள். அந்த சீதையை சென்று அழைத்து விடுங்கள். அவளுக்கு உதவி செய்ய எவராவது வந்தார்கள் என்றால் அவர்களை பற்றி யோசிக்காதீர்கள். எவராக இருந்தாலும் கொன்று விடுங்கள். பிள்ளைகள், நீங்கள் பின்னே அம்மாக்களோடு வர வேண்டும். இங்கு ஏதோ ஆபத்து இருப்பதை போல் உணர்கிறேன். அதனால்தான் உங்களோடு வந்தோம். எங்கெல்லாம் ஆபத்து உள்ளதோ அங்கெல்லாம் அனுமன் அவர்கள் அந்த பக்கம் தான் சென்றார்கள். தேரோட்டி அவர்களே, சீக்கிரம் செல்லுங்கள். தேரடி நிறுத்து. என்னாயிற்று லட்சுமணா? என்னவாயிற்று? அந்த அனுமனை எவ்வாறு தடுப்பது? எனக்கு அவன் அருகே செல்ல பயமாக இருக்கிறதா? ஒரு முறை என் திட்டம் செயல்பட துவங்கட்டும். அதன் பிறகு பயப்பட போவது நீ அல்ல, அந்த அனுமனும் சீதையும் பயப்படுவார்கள். எந்த கவலையின்றி முன்னேறி செல்லுங்கள்.
விட்டாய். ஆனால் இதற்கு மேல் உன்னால் செல்ல முடியாது சீதை. உன் உறுதியால் தான் என் அண்ணன் ஆயிரம் முக ராவணனை அழிக்க இயலும். உன்னை கண்டுதான் அவரும் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவு எளிதில் ஆயிரம் முக ராவணன் இடத்திற்கு உன்னை நான் அனுப்பவே மாட்டேன். லவன் குசனின் குரல். அனுமா லவன் குசன் ஆபத்தில் இருக்கிறார். உடனடியாக அவர்களை காப்பாற்ற வேண்டும். வாழ்க ராமன்! வாழ்க ராமன்! எங்கு சென்றார்? குரல் இங்கிருந்து தானே கேட்டது. சற்று பொருட்கள் தாயே, இங்கு ஏதோ அசுர சக்தி இருப்பதை என்னால் உணர முடிகிறது. லவன் குசன்! அம்மா! லவன் லவன் என்னை அழைக்கிறான் அம்மா. அம்மா! குசன், இது குசனின் குரலாயிற்று. இருவரும் எங்கிருக்கிறார்கள்? அம்மா! லவன்! அம்மா!